எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இதய நோய் வராமல் தடுப்பது எப்படி என்பது பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் இதயவியல் துறையின் நிபுணர் டாக்டர் மணிவர்மன் அவர்கள். வணக்கம் டாக்டர். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் புதுவை அரசு பொது மருத்துவமனை சார்பாக என் இனிய மாலை வணக்கம். டாக்டர், முதல் கேள்வி, இந்த இதய நோய் அப்படின்னா என்ன, இது எப்படி ஏற்படுது? இதய நோய்கள் பல வகைப்படும். ஒன்று பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு இதய நோய் ஏற்படும். அப்புறம் நம்ம வளர வளர 30, 40, 60, 70 வயசில் இதயத்தினுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிக்கிறதுனால வர்றது, அது ஒரு வகை நோய். அப்புறம் இதயம் என்பது ஒரு பம்ப் என்பதனால அதுக்கு மின் ஒயர்கள் இருக்கும். அந்த மின் கம்பிகள் பழுதடைவது, மின்னோட்டங்கள் பழுதடைகிறதுனால வர நோய்கள். அது இல்லாமல் இதயத்தினுடைய தசைகள் தானே உங்களுக்கு பம்ப் பண்ணுது ரத்தத்தை, தசை நோய்கள். இப்படி பல வகையாக இதய நோய்களை பிரிக்கலாம். அதில் முக்கியமான இதய நோய்கள் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து வருகின்ற ஹார்ட் அட்டாக் தான் ரொம்ப காமனான நோய். ஓகே, கொழுப்பு அதிகமாக சேர்ந்தால் கண்டிப்பாக இதய நோய் வரும். கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இதயத்தை பாதுகாக்கும் சிறந்த உணவு முறைகள்லாம் என்னென்ன? பொதுவாகவே இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உணவும் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அளவாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம அளவோட உணவை உண்டுன்னு சொன்னால் நமக்கு எந்த நோயும் வராது. அளவு என்பது எப்படி என்று கூறினால், நமக்கு உடல் எடை கூடக்கூடாது. உடல் எடை எப்பயுமே நம்மளுடைய ஹைட், அதாவது நம்மளுடைய உயரத்துக்கு 100 கழிச்சிட்டா எவ்வளவோ அந்த அளவு தான் உடல் எடை இருக்கணும். ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இரண்டாவது நம்முடைய வயிற்று பகுதியில் தொப்பையில் கொழுப்பு படியாமல் இருக்கணும். இதுதான் சரியான உணவு. இது பொதுவான எங்களுடைய அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது. அப்புறம் அடுத்தப்பட்ட மாவு சத்துள்ள உணவுகள், அரிசி, கோதுமை, ரவை, மைதா, சேமி, அதெல்லாம் மாவு சத்துள்ள உணவுகள். அப்படி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு புரத உணவுகள்ன்றது மரக்கறி, அதாவது நம்மளுடைய பருப்பு வகைகள் எல்லாமே வெஜிடேரியன் புரதமாகும். நான் வெஜிடேரியன் அசைவ புரதங்கள் கறி, மீன், முட்டை. இந்த புரத உணவுகளை நம்ம கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா இதயத்துக்கு நல்லது. ஓகே, இது வேணால் சாப்பிடலாம், எல்லாமே அளவோடு சாப்பிட்டா. இப்போ ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சாய்ஸ்லாம் கிடையாது. என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட்டு இருந்தோம், ஆரோக்கியமாக தான் இருந்தோம். அளவு தான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு எடுத்துக்கிட்டால் இதயத்துக்கு பாதுகாப்பானதாக இருக்கும்? பொதுவாகவே உப்பு தேவையில்லை மனுஷனுக்கு. உப்பு ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக தான் மனிதன் கண்டுபிடிச்சான். பட் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா 2-3 கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த கால்குலேஷன், அந்த கணக்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கணக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உணவில் உப்பு போடாமல் சாப்பிட்ணும். அப்படி போடணும்னு ஒரு அவசியம் இருந்தால் குறைச்சி போட்டு சாப்பிடணும். ஓகே டாக்டர், இப்போ உணவுகளில் பொறுத்த வரைக்கும் சமையல் அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ எந்த வகை சமையல் எண்ணெய் நம்ம இதய தமனிகளுக்கு கேடு விளைவிக்கும்? எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எல்லா எண்ணெயுமே கெட்டது தான், எல்லா எண்ணெயுமே நல்லது தான். அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் பொருட்களை எக்காரணத்தை கொண்டு பொரித்து சாப்பிடக்கூடாது. ஒரு டீப் ஃப்ரை சொல்கிறோம்ல, எண்ணெயை சட்டியை வச்சு அதில் ஒரு பகோடா போடுறது, பஜ்ஜி போடுறது, சிக்கன் 65 பொரியலை பொரித்து சாப்பிட்றது கண்டிப்பாக தவிர்க்கணும். கொஞ்சம் எண்ணெயை உணவில் சாத்து தப்பு கிடையாது. உணவு சமைக்கும் ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு குழம்பு வைக்கிறோம், அதில் எண்ணெய் சேர்த்து சமைக்கிறது தப்பு கிடையாது. இதில் இந்த எண்ணெய் தான் சிறந்தது, இந்த எண்ணெய் தான் கெட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாலாம் சொல்ல முடியாது. பொதுவாக ஒமேகா 3 அதிகம் உள்ள எண்ணெய்கள், சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நிறை கொழுப்புகள் குறைவாக உள்ள எண்ணெய்கள் நல்லது. அதில் நம்ம தமிழக சமூகத்தில் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மலாட்டை எண்ணெய்னு சொல்லுவோம், கடலை எண்ணெய். அது ஓரளவுக்கு இந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுது. அதனால் ஒமேகா 3 அதிகமாகவும் ஒமேகா 6 குறைவாகவும் நிறை கொழுப்பு சேச்சுரேட் ஃபேட் குறைவாக எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஓகே டாக்டர், இப்போ சர்க்கரை மற்றும் இனிப்பு பானங்கள் இது நம்ம எல்லாருமே அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது இதய நோய்க்கு வழிவகுக்குமா? கண்டிப்பாக. சர்க்கரையும் உங்களுக்கு இனிப்பு பானங்களும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உணவு. அது கூட ஒன்று சேர்க்கணும்னு சொன்னால் நம்ம இந்த பேக்கரி ஐட்டங்கள், கேக் வகைகள், இவை மனிதனுக்கு முழுக்க முழுக்க தேவையில்லாத ஒரு உணவு. அதில் கலோரி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த கலோரி கண்டென்ட்டை நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் இந்த உணவில் தவிர்க்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் எல்லா குழந்தைகளுக்குமே 2 வருடங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு ஸ்வீட்டுமே கொடுக்காம அவங்க வளர்க்குறாங்க. ஏன்னா விஞ்ஞானத்தில் இதெல்லாம் வந்திருக்கு. நமக்கு குழந்தைகளுக்கு கூட சர்க்கரையை கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை தவிர்க்கத்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் மோஸ்ட்லி ஸ்வீட்ஸு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்கிற விதம் தான். இவங்க என்ன நம்ம சமூகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடல்ட்டு வளர்ந்தவங்களே நிறைய சாப்பிடும்போது குழந்தை அதான ஃபாலோ பண்ணும். அதை நம்ம ஒழுங்காக இருந்தோம்னு சொன்னால் குழந்தைங்க நம்ம பெரியவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விதம் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் கொழுப்பை குறைக்க எந்த அளவுக்கு உதவுது? நார் சத்துள்ள உணவுகள் மனிதருக்கு மிக மிக முக்கியம்.
என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 கிராம் ஃபைபர் டெய்லி எல்லாரும் சாப்பிட்ணுன்றாங்க. அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுப்புள்ள உணவுகள், மாவு சத்துள்ள உணவுகள் இதனுடைய அப்சார்ப்ஷன் கிரகிக்கிறதை வந்து ரொம்ப குறைக்கும். ரெண்டாவது வந்து அந்த உணவு வந்து ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக மூவ் ஆகும். உங்களுடைய இரைப்பையிலையும் சரி சிறுகுடல் பெருகுடலையும் ஸ்லோவாக மூவ் ஆகும்போது சர்க்கரையினுடைய அளவு வந்து ஸ்லோவாக ஏறும். ஆனால் நார் சத்து வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்தோம். இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து அது ஒரு முக்கியமான உணவுன்றது தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நார் சத்துள்ள உணவுகள் 30-40 கிராம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஓகே டாக்டர். இப்போ ஒமேகா 3 பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதய ஆரோக்கியத்தில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு வந்து அமிலங்களின் பங்கு, அந்த ஒமேகா 3 அமிலங்களோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது? ஒமேகா 3 வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட், அதாவது ஒரு கொழுப்பு அமிலங்கள். அதில் ஒமேகா 3 ஒமேகா 6 ரெண்டு இருக்குது. ரெண்டுமே மனிதனுக்கு தேவை தான். ஒமேகா 3 ஒமேகா 6 ரெண்டுமே வந்து மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாது. அதில் இந்திய உணவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒமேகா 6 இருக்குது. அதனால் ஒமேகா 6 பற்றி நம்ம அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒமேகா 3 வந்து நம்முடைய உணவுகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் வந்து ஒமேகா 3 என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஒமேகா 3 ஒமேகா 6 ரேஷியோ, அந்த ரேஷியோ வந்து சரிசமமாக இல்லைன்னு சொன்னால் அது இன்ஃப்ளமேஷன், அது அழற்சி அதிகமாக்கி ரத்த நாளங்களில் அந்த கொழுப்பு படியத்தினுடைய வாய்ப்பை வந்து அதிகமாக்குதுன்னு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நம்ம ஒமேகா 3னுடைய அளவை கொஞ்சம் அதிகமாக்கணும். ஒமேகா 3 பொறுத்த வரைக்கும் நம்ம நான் வெஜிடேரியனுக்கு வந்து அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மீனில் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து நெத்திலி மீன், இந்த மத்தி மீன் இதெல்லாம் வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அது சாப்பிடாதவங்க வந்து வால்நட்டில் ஒமேகா 3 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து கடலை எண்ணெய், அதாவது மலட்டை எண்ணெயில் வந்து ஒமேகா 3 கொஞ்சம் இருக்குது. டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்டலாம்? ஹலோ வணக்கம். கண்டிப்பாக. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் அந்த அபிஷேக பக்கத்துல இருந்து பேசுறேன்னு சொன்னேன். என்ன சந்தேகமோ அதை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார். டாக்டர் இருக்காரு, கேளுங்க சார். உங்கள் கேள்வி கேளுங்க சார், அந்த இடது கையில தான் சார் வலிக்குது. அது ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா என்னன்னு தெரியல. அதாவது இடது கை வலிக்குதான், அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தட்சிணாமூர்த்தி. ஓகே, லைன் வந்து கட் ஆயிடுச்சு சார். நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, நம்ம வந்து நிறைய இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது வந்து செயற்கையாக தயாரிக்கின்ற எல்லா உணவுகள்லையுமே வந்து நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம், தேவையில்லாத கெமிக்கல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டில் வந்து அதோட சுவைக்காக நிறைய வந்து இனிப்பு ஆட் பண்ணுவாங்க, உப்பு ஆட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் முக்கியம் கிடையாது, மார்க்கெட் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இளம் வயதிலிருந்தே இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்டை வந்து தவிர்த்துட்டு இயற்கையான உணவுகளை நம்ம கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்னா இதய நோயை பெருவாரியாக தடுக்க முடியுன்றது வந்து மிக தெளிவாக நமக்கு தெரியறதுனால அந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது என்பது என்னுடைய அட்வைஸ். ஓகே டாக்டர். இப்போ கடைசியாக அந்த நேர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, அவருக்கு வந்து இடது பக்கம் கை வந்து ரொம்ப வலிக்குது. ஸோ இதனால் வந்து இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. இடது புறமோ இல்லை வலது புறமோ, அதாவது எந்த ஒரு மனிதருக்குமே வந்து நம்மளுடைய தாடையிலிருந்து தொப்புள் கொடி வரைக்கும் எந்த ஒரு வலி வந்தாலும் அது இதயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இதயமா இல்லையான்றதை வந்து மருத்துவர் தான் முடிவு பண்ண முடிய நோயாளியோ நோயாளியோட உறவினர்களோ முடிவு பண்ணக்கூடாது. அது இதயமா இல்லையா அப்படின்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் சொன்னால் இசிஜி டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது இதயத்தினுடைய மின்னோட்டத்தை கொடுக்கிற சுருள் படம், அப்புறம் சில ரத்த பரிசோதனையும் பண்ணுவோம். இவையெல்லாம் அரசு மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு வலி வந்தாலும் இது ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்து செரிமான கோளாறு, இன்டைஜஷனு, இது சாதாரண மூட்டு வலி, இது தசைப்பிடிப்பு அப்படின்னு நம்ம வந்து தவறாக விடாமல் அது அரசு மருத்துவமனையில் போய் பரிசோதனை செஞ்சு இதய நோயாக இருந்தால் அதுக்குரிய வைத்தியம் எடுத்தோம்னா கண்டிப்பாக பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சில பேர் வந்து அந்த மாதிரி வலி இருந்தால் வந்து வாய்வுனால அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை மாதிரி வந்து நம்ம வந்து முடிவு எடுத்துக்கூடாது. அந்த முடிவு எடுக்க வேண்டியது வந்து மருத்துவர்கள் தான், நோயாளிகள் முடிவு எடுக்கக்கூடாது. இது நமக்கு வந்து மருத்துவமனைகளில் முன்ன மாதிரி இல்லை, இப்போலாம் வந்து இந்த பரிசோதனைகள் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு, இவையெல்லாம் இலவசமாகவும் கிடைக்கிது. ஓகே, நம்ம வந்து சாதாரணமாக விட்டுறாமல் ஜஸ்ட் ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லது. கண்டிப்பாக எந்த ஒரு வழியுமே வந்து அது ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே டாக்டர், ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பது வந்து இதய செயல்பாட்டுக்கு நல்லது? நீர் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இயற்கையிலே வந்து தாகம்னு ஒன்று இறைவன் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு எவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோ தண்ணி குடிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு இவ்வளோ தான் குடித்தா இதயத்துக்கு நல்லது, அவ்வளோதான் குடித்தா இதயத்துக்கு கெட்டது அப்படின்ற மாதிரி ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சியில் வந்து வெளியே வரல. ஆனால் தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, மேற்கொண்டு உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆசையாக தான் தண்ணி குடிங்க. மற்றபடி மிக அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, ஏன்னா இதய நோய் வந்தவங்களுக்கு, ஏன்னா அந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய கெப்பாசிட்டி இதயத்துக்கு இருக்காது. மற்றபடி இதய நோய் இல்லாதவங்க வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், அவங்களுக்கு தாகம் எடுத்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிங்க. ஓகே டாக்டர், இப்போ மது அருந்துதல் வந்து இதய துடிப்பை எந்த அளவுக்கு பாதிக்குது? மது, அதாவது ஆல்கஹால் சொல்கிறோம்ல, அது வந்து கிளாஸ் 1 கார்சினோஜன். கிளாஸ் 1னா கண்டிப்பாக நிரூபிக்கப்பட்ட ஒரு புற்றுநோய் காரணி. அதே மாதிரி அடுத்த புற்றுநோய் காரணி வந்து புகைப்பிடித்தல், அப்புறம் ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு, எக்ஸ்ரே நடக்கிறாங்களாம். அதனால் மது வந்து ஒரு புற்றுநோய் காரணி என்பதை மிக தெளிவாக
விஞ்ஞானம் சொல்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மது எடுக்கிறதுல வந்து எந்த ஒரு வித பலனும் கிடையாது. ஒரு காலத்து சொல்லுவாங்க அது இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் குறையா சாப்பிட்டா அப்படின்னு. அது கிடையாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக நிறுவனம் ஆயிடுச்சு. அது கிளாஸ் 1 கார்சினோஜன்றதுனால அதை வந்து ஒரு சொட்டு கூட அது வந்து விஷம் தான், எக்காரணத்தை கொண்டு தொடக்கூடாது. இதயத்தை அது எப்படி பாதிக்குதுன்னு கேட்டால் ட்ரைக்ளிசரின்ற ஒரு கெட்ட கொழுப்பு அது அதிகமாக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதயத்துடைய தசைகள் இருக்குல்ல, மசில், கார்டியாக் மசில், அதை போய் டேமேஜ் பண்ணும். அது ஒரு டாக்ஸின், அது மசில் டேமேஜ் பண்ணும். அப்போ அதனால் இதயத்துடைய பம்பிங் எஃபெக்ட் இதயம் வீங்கி போய் இது செயல் இழந்துடும். அது இல்லாமல் அது என்ன பண்ணால் அந்த மின்னோட்டத்தில் கூட சில போய் ஆக்டிவேட் ஆகி அரித்மியாஸ், அது மின்னோட்ட பிரச்சனைகள்லாம் கூட வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மது வந்து இதயத்துக்கு வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது. குறைஞ்சபட்ச மது கூட பாதுகாப்பானது என்பது எது வகையிலும் உண்மை இல்லைன்றதை இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 ஆண்டுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆல்கஹால் இஸ் எ கார்சினோஜன், கிளாஸ் 1 கார்சினோஜன். இட் கேன் காஸ் புற்றுநோய் காரணியில் அது ஒரு முக்கியமானது. அது தவிர்க்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து மாரடைப்பை தவிர்க்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து உடற்பயிற்சி செய்யலாம்? குறைந்தபட்சம் 30 நிமிடம் 5 நாளைக்கு செய்கிறது வந்து நல்லது. எவ்வளோ நேரம் செய்யலாம், நம்ம எந்த அளவுக்கு உணவு உண்றோமோ அந்த அளவுக்கு செய்யணும். நம்மளோட உணவுகள் வந்து எக்காரணத்தை கொண்டும் வயிற்றில் போய் கொழுப்பாக தொப்பையாக படியக்கூடாது. அப்போ அது படியுதுன்னு சொன்னால் நம்ம செய்கிற உடற்பயிற்சி நமக்கு பத்தலைன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும். இவ்வளோ தான் செய்யணும், இவ்வளோ தான் இதுக்கு மேலே செய்ய வேணான்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிடமாவது நம்ம மூச்சு வாங்க உடற்பயிற்சி செஞ்சால் இதயத்துக்கு நல்லதில்லை, சந்தேகம் இல்லை. ஓகே டாக்டர், இப்போ நடக்கும்போது சில பேருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது இல்லையா? ஸோ இது வந்து இதய நோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்குமா? கண்டிப்பாக. இதய நோயாளிகளுக்கு வந்து 2 முக்கியமான சிம்டம். ஒன்று வந்து மார்பு பகுதியிலையோ இல்லை இடது தோள்பட்டையிலையோ இல்லை முதுகுலையோ வலி வர்றது, அது வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போதோ இல்லை வந்து ரத்த நாளங்கள் சுருங்கினாலோ. மூன்றாவது இதயத்தினுடைய தசை ஒழுங்காக வேலை செய்யாமல் வீங்கி போயோ இல்லை வேல்வுகளில் பிரச்சனை வந்தாலோ மற்ற எல்லா இதுலையுமே வந்து மூச்சு வாங்கும். மூச்சு திணறலுக்கு வந்து நுரையீரல் காரணங்களும் இருக்கலாம், அதில் இதய நோய் காரணங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி மூச்சு திணறல் வரும்போது நீங்கள் வந்து மருத்துவமனை அணுகி அதுக்குரிய பரிசோதனை செஞ்சிங்கன்னா அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணலாம். ஓகே டாக்டர், சில பேர் வந்து யோகா தியானம்லாம் செய்கிறாங்க. இப்போ யோகா தியானம் செய்வதனால ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? சில பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, நான் யோகா தியானம் மட்டும் பண்ணி நான் குறைச்சிட்றேன்ட்டு. யோகா தியானம் பண்ணி அது உங்களுக்கு குறைஞ்சதுன்னா நல்லது. ஆனால் பெரும்பான்மையானவருக்கு வந்து வெறும் யோகா தியானம் மட்டுமே ரத்த அழுத்தத்தை குறைக்காது. ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக மருந்துகள் எடுத்தே ஆகணும். அந்த மருந்துகள் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு நோய்கள், அதாவது இதய தசை இழப்பு, ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதங்கள், ஹார்ட் அட்டாக்கு, சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், இவை எல்லாத்தையும் தடுக்க முடியும். யோகா தியானம் பண்ணுறவங்க வந்து பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக பிபி செக் பண்ணுங்கள். அதில் 140-90 கீழே அதனால் கட்டுப்படுத்த முடியலன்னா கண்டிப்பாக மருந்து எடுங்க. டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, யார் எங்கேருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம், நாங்கள் பெரிய தச்சியூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. கொடுங்க. கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. இதுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி இடது பக்கம் வலி, அப்படியே ஸ்பின் சைடு முதுகு வலி வந்ததுன்றதுனால உடனே போனோம் நாங்கள். சரிங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தாங்க, அந்த எக்கோ எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடியே மேல் மருவத்தூர்ல போயிட்டு அங்கேயும் அந்த மாதிரி தான் செக் பண்ணோம், அதுவும் நார்மல் இருந்தாங்க. அது அப்புறம் அது அப்படியே வலி லேசா அப்படியே துடிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எப்படி? அது இதய நோய்க்கு உண்டான பரிசோதனைகளில் வந்து நார்மல் ஆகிடுச்சுன்னா அது அப்போ இதயத்துலேருந்து அந்த வலி வரலன்னு அர்த்தம். அப்போ அந்த வலி வந்து உங்களுக்கு தசை பிடிப்பினாலேயோ இல்லை எலும்புனாலேயோ வர்ற வழியாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எலும்பு நிபுணரை பார்த்தீங்கன்னா அவங்க உரிய வைத்தியம் பண்ணி அந்த நோயை குணப்படுத்திடுவாங்க. அதான் அப்படியே டிக்கு அப்படியே இடது பக்கமும் வலது பக்கமும் அப்படியே 2 பக்கமும் அந்த கழுத்து எலும்பு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே அப்படியே அப்படியே சொல்ற மாதிரி. அப்போ அது எலும்பு வழியாக தான் இருக்கும். கழுத்து எலும்புலேருந்து வர நரம்புகள் தேய்மானத்தால் எலும்பு தேய்மானத்தால் வர வழியாக இருக்கும். இதய பரிசோதனை ஒரு முறைக்கு 2 முறை பண்ணிட்டீங்க, 2 தடவை இதயத்தில் பிரச்சனை இல்லைன்னு வந்துருச்சு. ஆமாம், பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த வலி அதிகமாக கவலைப்பட தேவை. பட் வலி நிவாரணத்துக்கு உண்டான வைத்தியத்தை நீங்கள் வந்து எலும்பு மருத்துவர்கள்ட்ட காட்டி சரி செய்து கொள்ளலாம். சரி, இன்னும் ஒரு கொஸ்டின் சார் கேளுங்க. 17 வயசு தான் ஆகுது பாப்பா ஒன்று. சரிங்க. அதுக்கு வந்து அதே மாதிரி இடது பக்கத்துல வலி ஏற்படுதான். அதுக்கு பிறகு அந்த கொலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கல்லீரல் சொல்லுங்க. அந்த இடம் லேசா வலிதான். இது வந்து ஹார்ட்டுக்கும் அதுக்கு சம்பந்தமா என்ன இருக்குங்களா? 17 வயதுல இதய நோய் வரதுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு 17 வயசுல இதய நோய் வர வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்லை, இதய நோய் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து அதை கொண்டு போய் காமிச்சு அது என்ன காரணம், ஏன் வலி வருதுன்னு பார்த்து
அதுக்குரிய ஸ்கேன் இசிஜிலாம் பண்ணிவிட்டு அதை என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதை வைத்தியம் வந்து பண்ணலாம். 11th தான் படிச்சிருக்காங்க. ம் அதுக்கு இந்த அளவுக்கு வலி தெரியுது. இல்லை, எப்பயுமே ஒரு வலி வருதுன்னு சொன்னால் அதில் அடிப்படையாக ஏதோ காரணங்கள் இருக்கணும். காரணமே இல்லாமல் வலி வராது. ஆனால் இதய நோய்க்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி தான், குறைவு தான். இருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் மருத்துவமனையில் போயிட்டு ஒரு மருத்துவரை பார்த்து அந்த வலிக்கு உண்டான காரணத்துக்கு கண்டுபிடிச்சு அதை வைத்தியம் பண்ணுறது நல்லது. நல்லது, ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இப்போ இந்த ரைஸ் மில் வேலையில் தான் இருக்கேன். சரிங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு அதுக்கு முன்னெல்லாம் நல்லா வெயிட்லாம் தூக்குனேன். இப்போ வந்து ஒரு 10 கிலோ தூக்கினாலுமே மூச்சு திணறுது. அது அப்படியா? அது அது ஒரு காரணம், என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அதான் இதய பரிசோதனை செய்து நார்மல்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் இது ரெகுலராக உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் கிடைச்சதுன்னா அதெல்லாம் ஈஸியாக தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் நான் எக்கோ வரைக்கும் 2 இடமும் போயிட்டேன். மேல்மருவத்தூரும் போயிட்டேன், முண்டியமாக ஜிஹெச்சும் போய் பார்த்தேன். ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணாங்களா? ட்ரெட்மில் நடக்க வச்சாங்களா அவங்கள? அது நடக்க வைக்கலைங்க. அது மட்டும் ஒன்று பண்ண சொல்லுங்களேன், ஏன்னா அது ஒன்று குறையுது. அது என்ன பேர் சொன்னீங்க? ட்ரெட்மில் டெஸ்ட். அது நடக்க வச்சு அப்போ மூச்சு வாங்குதா, இசிஜி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா அரசு மருத்துவமனையில் இருக்குது, அது உங்களுக்கு பார்த்துருவாங்க. சரிங்க சார். இது இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி அந்த இதுக்கு வந்தால் கூட உங்களை சொன்னாங்க. அரசு இது புது அரசு பொது மருத்துவமனைக்கு நீங்கள் வந்தாலும் எல்லாருக்குமே நாங்கள் பார்ப்போம், அவ்வளோ தப்பு கிடையாது, கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, நான் இந்த இதை வச்சு நாங்கள் அங்கே வரோங்க, வந்துட்டு உங்களை கேட்டால் வந்து பாருங்கள். நோ ப்ராப்ளம். கால் பண்ணதுக்கு சரி, ரைட், நல்லது, நன்றி நன்றி. ஸோ இப்போ அடுத்த கொஷின் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ ஐடி ஃபீல்ட் ஆகட்டும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாகட்டும், ஸோ நீண்ட நேரம் உட்காந்து வேலை பார்க்கறதுனால இதய நோய் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது விஞ்ஞானத்தை தெளிவாக சொல்கிறான். நீண்ட நேரம் உட்காந்து வேலை செய்கிறது வந்து சிகரெட் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தலுக்கு சமமானதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீண்ட நேரம் உட்கார வேண்டிய இருக்கிறவங்க வந்து தங்களுடைய வந்து அட்லீஸ்ட் டைம் கிடச்சிதுன்னா நடுவில் ஒரு கேப் எடுத்து நடக்கணும். அப்போ அதே மாதிரி நம்மளுடைய கால் இது இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் வந்து அடிக்கடி அசைச்சி அதுக்கு உண்டான ரத்த ஓட்டங்களை வந்து சரியாகிறதுக்கு உண்டான இதை பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ரொம்ப நேரம் வந்து உட்காந்துக்கிட்டே வந்து இருக்கிறது வந்து ஏன்னா ஒரு 8 to 12 hours வந்து உட்காந்தே வேலை பார்க்குறது வந்து கண்டிப்பாக அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து உட்காந்துக்கினே இது பண்ணுறது வந்து இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தலுக்கு சமன்றாங்க. அதனால் நம்ம வந்து அதை தவிர்க்கணும். அதை நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த போல் தவிர்க்கணும்னு வச்சுக்கோங்க. எல்லாராலையும் அதை உடனே தவிர்த்தர முடியாது. ஆனால் முடிந்த வரைக்கும் வந்து ஒரே இடத்துல உட்காந்து பல மணி நேரங்கள் வேலை பார்க்குறது வந்து மனித உடலுக்கு நல்லது கிடையாது. ஸோ அப்பப்போ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்து கண்டிப்பாக எழுந்து நடக்கலாம். இல்லைனா சோலியஸ் மசில் இருக்குல்ல, கால் பின்னால் இருக்கிற தசைகள், அதனுடைய மூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாதத்தை அப்படியே மடக்கி நீட்டலாம். பாதத்தை நீட்டி நின்று அதை இது பண்ண சோலியஸ் மசிலில் வந்து பிளட்டு போகிறதுக்கு உண்டான இது செய்யலாம். அதெல்லாம் சில இதெல்லாம் செய்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நிறுவனமாக இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேர் வந்திருக்காங்க, யார் எங்கேருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் மேம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுகிறேன் மேம். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கு சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சார் ஹார்ட் வீக்னா என்ன? ஹார்ட் வீக்காக இருக்குதுன்னா அந்த இதயம் வந்து பலவீனமாக இருக்குது, தன்னால் வந்து எப்படி பம்ப் பண்ணணுமோ அதை ஒழுங்காக செய்யலைன்னு அர்த்தமா? அதான் சார், ஹார்ட் வீக் இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், அதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்கும்? ஹார்ட் வீக் இருந்ததுன்னா முக்கியமாக வந்து மூச்சு திணறல் வரும். அப்படிதான் சார் எனக்கு இருக்கு. எனக்கு ஏன்னா சின்ன பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் சொன்னாங்க ஹார்ட் வீக்கா இருக்குது. அப்படிங்களா? அதுக்கு மருந்து மாத்திரலாம் கொடுத்தாங்களா? குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணல சார், அதனால தான் ஹார்ட் வீக்கா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு உரிய மருந்து மாத்திரைலாம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் இசிஜி இந்த இது கார்டியாலஜி டாக்டர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நார்மலா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓ, இப்போ நார்மல் ஆயிடுச்சுன்றாங்களா? ஆமா சார், மறுபடியும் அதே மாதிரி வலி இருந்தது கொஞ்ச நாள். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். போயிட்டு மறுபடியும் இசிஜி எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. அல்சர் இருக்குது, அதனால அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதயத்தில் அடப்பு இல்லை, அல்சர்னால தான் வலி வருதுன்னாங்க. ஆமா சார், ஆனா இப்போ மறுபடியும் அதே மாதிரியே நிறைய கொஞ்சம் அப்படியே மைல்டா வலி இருந்துட்டே இருக்கு. திரும்ப அதே மாதிரி அதிக வலி இருந்ததுன்னா ஒரு தடவை போய் பரிசோதனை பண்ணிட்டு நல்லதுமா. அந்த மூச்சு திணறல் சரியா போயிடுச்சு உங்களுக்கு? மூச்சு திணறுது சார், நைட்ல படுத்தனா கொஞ்சம் இன்னும் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. இல்லை, அதுக்கு அப்போ சேர்த்து பரிசோதனை பண்ணீங்க. இதயத்தில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துடலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூம்மா. டாக்டர், இப்போ புகையிலை மற்றும் சிகரெட் பழக்கம் வந்து ரத்த நாளங்களை வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யுது?
புகையிலை வந்து நேரடியாக என்ன பண்ணுதுன்னா அழற்சியை உருவாக்குது. அது இன்ஃப்ளமேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு உரசணும்னு வச்சு நம்ம தோல் அது எப்படி அங்கே புண்ணு வருதோ அது மாதிரி வந்து இதயத்தோட ரத்த நாளங்கள் உள்ள புண்ணை உருவாக்குது. அந்த புண்ணை உருவாக்கும் போது அங்கே போய் என்ன பண்ணால் கொழுப்பு போய் படியுது. அந்த கொழுப்பு படியும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு படிஞ்சு அந்த ரத்த நாளங்களை அடைச்சிடுது. அப்புறம் சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி வந்து வீரல் விட்டு அது ரத்த கட்டியாக மாறும். அதுதான் ஹார்ட் அட்டாக். ஒரு கொழுப்பு கட்டி டக்குன்னு ரத்த கட்டியாக மாறின உடனே உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் இதயத்துக்கு தடைப்பட்டு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து இதயத்தினுடைய தசைகள் வீணாகிறது, அப்புறம் மின்னோட்டங்கள் எதுவாகி உயிர் இழப்பதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து புகையிலை வந்து ரொம்ப முக்கியம். அந்த புகையிலையினுடைய பயன்பாடு வந்து ஏதோ சிகரெட் பிடிச்சா மட்டும்தான் கிடது. அதை வந்து புகையிலை மெல்லலாம், இல்லை பொடி போடலாம், இல்லை வேறு மாதிரி பயன்படுத்தலாம். அந்த பான் பராக் அது மாதிரிலாம் பயன்படுத்தலாம். எந்த வகையிலுமே புகையிலை பயன்படுத்துறது வந்து இதயத்தினுடைய ரத்த நாளங்களை கடுமையாக கெடுக்கும். ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க. யாரெங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம், யாரெங்கன்னு பேசுகிறீங்க? வணக்கம்மா, நெல்லிக்கு போமா ராஜேந்திரன் பேசுறேன். ஓகே டாக்டர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜேந்திரன். நெல்லிக்கு போ இது எனக்கு வந்து 70 வயசு ஆகுது. சரிங்க. 15 வருஷத்துக்கு முந்தி இது ஆட்ல இது வச்சாங்க. ஸ்டென்ட் வச்சாங்களா? ஆமா, ஸ்டென்ட் வச்சாங்க. சரி. இப்போ அது வந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறோம். நல்லது. இப்போ வந்து 5/2/26 போய் நகராட்சியில போய் செக் பண்ணேன், நகராட்சி ஆஸ்பத்திரியில. சரிங்க. 131/86 காட்டுது பிபி ப்ரெஷர். இது அதிகமா கம்மியா? சரிதான். 140/90 கீழே இருந்ததுன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இப்போ அந்த மார்வெல்லாம் வர்றதில்ல? மார்வெல்லாம் எதுவும் வரல. வெரி குட், நல்லது நல்லது. கொழுப்பு கட்டிலாம் முட்டிக்கு கீழே, கால் முட்டிக்கு கீழே கொழுப்பு கட்டிலாம் இருக்குது. அப்படியா? அந்த கட்டி யூஸ்வலாக வந்து பிரச்சனை பண்ணாது. அது ஒன்றும் வலிக்கிற கொள்ளல, எதுவும் செய்யல. அந்த கொழுப்பு கட்டி வேற, இதே ரத்த நாளங்களில் படிக்கிற கொழுப்பு கட்டி வேற. அப்படிங்களா? ஆமாம், அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ப்ரெஷர் நல்லா இருக்குது, வலி எதுவும் வரல, மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி டாக்டர், இப்போ வந்து ஆழ்ந்த தூக்கம் இல்லாதது வந்து இதய நோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்குமா? அறிகுறின்னு சொல்கிறத விட அது வந்து இதய நோயை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மனிதனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் தூக்கம் அவசியம். உணவு கூட உண்ணாமல் ஒரு 4-5 நாள் இருந்தலாம் மனிதன். ஆனால் தூக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா இல்லைன்னா வந்து நம்முடைய உறுப்புகள் பாதிக்கப்படும். அதில் சரியான தூக்கமின்மை வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கி ரத்த அழுத்தங்கள், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதயத்து பாதிப்பு எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தூக்கமின்மை தவிர்க்கணும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி தூக்கம் மாதிரி போடுறத விட ஆழ்ந்த தூக்கம் வந்து மனிதனுக்கு மிக மிக அவசியம். ஆழ்ந்த தூக்கம் இல்லைன்னா இதய நோய் வரும் என்பது உண்மை. ஓகே டாக்டர், இப்போது ஆரோக்கியமான இதயத்திற்கு சரியான ரத்த அழுத்த அளவு பிபி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்? அதாவது பிபியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, த லோயர் த பிபி யூ லீவ் லாங்கர். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ நீங்கள் அதிக நாள் வாழ்வீங்க. ஓகே. அதனால் பிபி குறைவாக இருக்கிறது நல்லது. ஆனால் 140/90க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்தாகணும். அதை வந்து மாத்திரை எடுக்காமல் நான் வந்து விட்டுடுவேன்னு சொல்கிறது நல்லதில்லை. அதனால் ப்ரெஷர் செக் பண்ணி 140/90க்கு மேலே இருந்தால் மருந்துகள் எடுங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ பிபியை நீங்கள் வந்து குறைவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதயத்துக்கு நல்லது. ஓகே டாக்டர், இந்த ஒபிசிட்டிக்கும் இதய அடைப்பிற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒபிசிட்டி வந்து நேரடியாக இதயத்தை உருவாக்குறதுனால ஒபிசிட்டி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும், பிபி அதிகமாகும். ரெண்டாவது வந்து அது கொழுப்பு, ரத்தத்துக்கு இருக்கிற கொழுப்புகள் அதிகமாகும். குறிப்பாக கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அதிகமாகும், ட்ரைக்ளிசரைடு அதிகமாகும். அது இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் வந்து ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் பண்ணிவிடும். அதனால் சர்க்கரை வியாதி வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதயத்தினுடைய பம்பிங் இருக்குங்களா, அது ரொம்ப ஒபிஸாக இருக்கும்போது அதுக்கு வேலையை அதிகமாக வேலை பலு அதிகமாகிடும். இவையெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதயத்தினுடைய பாதித்து ஹார்ட் அட்டாக் வர்றது, இதய தசை இழக்கிறது எல்லாமே வர்றது வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததாக வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து இதய நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக. அது விஞ்ஞானத்தை என்ன சொல்கிறேன்னா 2 times அதிகமாக இருக்குன்றான், 200%. ஓகே. ஒரு இதே சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு விட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து இதய நோய் வந்து 2 மடங்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அதுக்கு என்னென்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது சர்க்கரை வந்து ஒழுங்காக செல்லு உள்ள போடணும் போது அது வெளியில் தங்கிடுது. அது போயிட்டு இந்த ரத்த நாளங்களில் வந்து இன்ஃப்ளமேஷன், அழற்சியை உருவாக்குது. அது இல்லாமல் அது ட்ரைக்ளிசரைடு அதிகமாக்குது, எல்டிஎல் அதிகமாக்குது. இதையெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரத்த நாளங்கள் குழப்பம். டாக்டர், அடுத்த ஒரு நேர் வந்திருக்காரு. யார் எங்கேருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இளமாங்கலம் முருகன். ஓகே சார், டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த நாடக கலைஞர்கள்லாம் வந்து இரவுலாம் கண்மொழிக்கிறாங்க, அவங்களுக்கு ரத்த கொதிப்பு வருமா சார்? அப்புறம் மொத்தம் 3 கேள்வி. அப்புறம் அந்த புயல மற்றது வந்து புயல ஒன்று போடுறாங்க.
அது ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து நம்ம மயக்கம் போல வந்து கீழே விழுந்து இந்த படாக்ஸ்ல வந்து தகுடு வச்சு தச்சிருக்காங்க, தையல் ஒட்டியிருக்காங்க. அந்த தகுடை ரிமோட் பண்ணலாமா இல்ல அப்படியே இருந்தா நல்லா ஆயிடுங்களா, சரி ஆயிடுங்களான்ட்டு ஒரு 3 கேள்வி சார். ஓகே. முதல் கேள்வி வந்து நாடக கலைஞர்கள் இரவு முடிச்சுட்டதுனால இதயம் பாதிக்குமானா பாதிக்கும் தான். நம்ம இரவு நேர பணிகள் செய்கிறவங்களுக்கு வந்து இரவு நேர பணி செய்யாதவங்களை விட இதய நோய்கள் தாக்கம் அதிகமாக இருக்குது என்பது தெளிவான ஒரு உண்மை. ஆனால் அதே சமயத்தில் மனிதன் தொழில் செஞ்சாகணும்ல, அவங்களுடைய தொழில் அது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க அட்லீஸ்ட் பகல்லையாக தூங்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பணிகளை வந்து தவிர்க்கணும். அது முதல் பதில். ரெண்டாவது வந்து புகையிலை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் சரி, அதை வந்து நீங்கள் வந்து புகையாக பண்ணாலும் சரி, இல்லை வந்து சாப்பிட்டாலும் சரி, எப்படி புகையிலை பயன்படுத்துறது வந்து இதயத்துக்கு பாதிப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக புகையிலை வந்து ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் காரணி. புற்றுநோய் வர வாய்ப்பாக இருக்குது. மூன்றாவது வந்து தகடு எந்த இடத்துல வச்சுருக்காங்க? தகடு பட்டாக்ஸ் கேடாமல் அது தகடை வந்து எடுக்கணும்னா எடுத்துடலாம். அது பிரச்சனை பண்ணலன்னா அப்படியே விட்டுடலாம். தகடு எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. வலி ஊசி அடிக்கடி போகிறத விட அந்த தகடுனால தான் வலி வருதுன்னு சொன்னால் அது சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சு பயணம் செய்ய முடியல சார், அந்த படிக்கட்டில ஏற முடியல. அப்போ கண்டிப்பாக ஒரு சிறு அறுவை சிகிச்சை மூலம் அந்த தகடை எடுத்துறது தான் நல்லது. அப்படிங்களா சார்? ஆமாம் சார். நன்றி மேடம். நன்றி சார். சார், இப்போ இந்த இதய நோய் வருவதற்கு வந்து மரபணுக்கள் வந்து ஒரு காரணமாக இருக்குமா? நிறைய நோய்களுக்கு மரபணுக்கள் ஒரு காரணமாக இருக்குது. பொதுவாக வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இதய நோய் வர்றது வந்து மரபணு காரணம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இரண்டாவது வந்து இந்த இதய தசை பாதிக்கிறதில்ல, இதய தசை நோய், டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதய தசை அழற்சி நோய் அது வந்து முழுக்க மரபணுக்கள் மூலம் வருது. ரெண்டாவது நம்மளோட உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அதிகமாகதே வந்து மரபணுக்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ மரபணுக்கள் மூலம் வந்து நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம குடும்பத்தில் பெற்றோர்கள் கூட பிறந்தவர்களுக்கு யாருக்கா இதய நோய் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி அதுக்குரிய சிகிச்சை செஞ்சு தவிர்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ 40 வயதிற்கு மேலே உள்ளவங்க வந்து வருஷத்துக்கு இல்லைனா எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வந்து இதய பரிசோதனை வந்து செய்கிறது வந்து நல்லது? அதான் 40 வயசுன்றது வந்து மேல் நாடுகளுக்கு தான் பொருந்தும். நம்ம இந்தியாவில் 30 வயசே ஹார்ட் அட்டாக் வரதுனால 30 வயசுக்கு மேலே பரிசோதனை பண்ணிட்டு நல்லது. என்னென்ன பரிசோதனை பண்ணால், ஒன்று வந்து உங்களுடைய ரத்த அழுத்தம் பிபி வந்து செக் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய கொழுப்பினுடைய அளவு பரிசோதனை செக் பண்ணணும். உங்களுடைய சர்க்கரை அளவு இதை வந்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் வந்து இதய நோய்கள் வர வாய்ப்பு உள்ள ஜீன் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து இதயம் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணிக்கணும். ட்ரெட்மில்லை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். ரத்த பரிசோதனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். ஓகே டாக்டர், இப்போ இந்த மாரடைப்பின் ஆரம்ப கால அறிகுறிகள்லாம் என்னென்ன? முக்கியமாக வந்து ஆரம்பகால அறிகுறினா வந்து இந்த வலி தான். உங்களுக்கு தோள்பட்டை வலி, இல்லைனா நெஞ்சகத்தில் வலி வருது பாருங்கள். குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு தொழில் வேலை செய்யும் போது, நடக்கும்போதோ இல்லை வந்து மாடிப்படி ஏறும்போதோ, ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அந்த வலி வந்ததுன்னா அது வந்து இதயமாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது ஒரு அறிகுறி. ரெண்டாவது வந்து மூச்சு நல்லா இருந்துகிட்டு இருந்தால் திடீர்னு மூச்சு அதிகமாக வாங்குது, திடீரென்று வர்றது. ரொம்ப நாளாக மூச்சு வாங்கிட்டு இருந்தால் அது பிரச்சனை வராது. திடீரென்று மூச்சு அதிகமாக வாங்குறது, அப்படிலாம் மயக்கடிச்சு விழுந்துருது, சுத்தமாக நினைவு எழுந்து விழுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இதய நோய்களுடைய ஆரம்ப அறிகுறிகள். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி நோயை கண்டுபிடிச்சிடும். ஓகே டாக்டர், இப்போ நெஞ்சு எரிச்சலுக்கும் இதய வலிக்கும் உள்ள வித்தியாசங்களை கண்டறிவது எப்படி? அது வந்து கண்டறிவது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை மாதிரி நெஞ்சு எரிச்சல் வரவங்களுக்கு வந்து இதய நோய் இருக்குதான்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணிவிடுவோம். அந்த பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் இதய நோய் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு உணவு குழாயில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்கோப்பி, அதுக்கு ஒரு சின்ன டியூப் போட்டு அதை பார்ப்போம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் அது எதாவது மிஸ்டேக் வருதா இல்லை வந்து உணவு குழாய் ஈசோஃபேகஸ் மூலம் வருதான்ற பரிசோதனை தான் வந்து அது ஒரு முக்கியமான முடிவை கொடுக்கும். ஓகே டாக்டர், இப்போ பெண்களுக்கு ஏற்படும் மாரடைப்பு அறிகுறிகள் வந்து ஆண்களிடமிருந்து சற்று வேறுபடுமா? கண்டிப்பாக சற்று வேறுபடும் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து அந்த குறிப்பாக டிப்பிக்கல்னு சொல்லுவாங்க. டிப்பிக்கல்னால் வந்து நெஞ்சில் வலி வர்றது, தோள்பட்டில் வலி வர்றதை விட அவங்களுக்கு வந்து இந்த தாடையில் வலி வர்றது, பல்ல வலி வர்றதுலாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கின்றோம். அப்புறம் நிறைய பெண்களுக்கு வந்து வலியே இல்லாமல் சும்மா வந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏதோ ஒரு அஜீரண கோளாறு வந்திருக்கு, எனக்கு அது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அந்த இதய நோய் வந்து அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறோம். அதனால் பெண்களுக்கு வந்து ஆண்களை விட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஏடிபிக்கலாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கணும். இருந்தாலும் வந்து இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் முடிஞ்ச பிறகு ஆண்களுக்கு சமமாக ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இது போன்ற சிம்டங்கள் வரும்போது வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகே டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகம் எங்களுக்கு கேளுங்க. கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த இருதயம் தொடர்பாக சில பேருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கும் பொழுது அந்த இருதயத்துல இந்த அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது
என்ன டெஸ்ட் மூலியமாக அவங்களுக்கு தெரிய வரும்? அது முதல் கேள்வி. ரெண்டாவது, அடைப்பு இருக்கும் பொழுது ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணி அந்த கொழுப்பு எடுக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு, அல்லது மருந்துகள் கொடுத்து இதை வந்து சரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கிரைட்டீரியாவும் இருக்கு. கொழுப்பினுடைய அளவு எந்த மெஷர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஆபரேஷனா அல்லது இதுக்கு டேப்லெட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் பொதுவாக டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது இந்த கேசஸ்க்கு வந்து கிடையாது, முற்றிலும் இது வந்து ஆபரேஷன் மூலியமாக தான் கியூர் பண்ணோம்னா அது எந்த வகையான கேசஸ்? அதை பத்தின கொஞ்சம் டீடைல்டு விஷயங்கள் சொல்லுங்க டாக்டர். நான் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? அதாவது எந்த டெஸ்ட் மூலமா? டெஸ்ட் மூலம். ஓகே ஃபைன். அப்போ சொல்கிறேன் நான். என்ன டெஸ்ட், அது பேரு, அது என்ன, எப்படி எடுக்கணும்? இதய நோய் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட் வந்து முதல் பேசிக் வந்து இசிஜி, அதாவது இதயத்தோட மின்னோட்டத்தை ரெக்கார்ட் பண்ணுற சுருள் படம். ரெண்டாவது வந்து எக்கோ கார்டியோகிராம், அது வந்து ஹார்ட் ஸ்கேன், இதயத்தினுடைய தசைகள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. மூணாவது ட்ரெட்மில் டெஸ்ட். இந்த 3 பரிசோதனையும் இல்லாமல் சில ரத்த பரிசோதனையும் பண்ணும். கொழுப்பின் அளவு எவ்வளோ இருக்குது, சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த டெஸ்ட் பண்ண உடனே ஓரளவு தெரிஞ்சிடும் நமக்கு இதய நோய் இருக்குதா இல்லையான்னு. அப்படி இதய நோய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். ஆஞ்சியோகிராம்ன்றது வந்து நம்மளுடைய மணிக்கட்டில் சின்னதாக ஒரு ஊசி போட்டு ஒரு குண்டு ஊசி தொலை வழியாக கொண்டு போயிட்டு ஒரு டியூப் எடுத்து போய் டை கொடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இந்த கொரோனரி ஆஞ்சியோகிராம் தான் வந்து மிக தெளிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் அடப்பு இருக்குது, அந்த அடப்பிற்கு என்ன வைத்தியம் பண்ணுறது நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அந்த அடப்பில் யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், 70% அடப்பு கீழே இருந்ததுன்னா மருந்துகள் மூலமே வந்து அதை கட்டுப்படுத்துவோம். 70லேருந்து 90 இல்லை 100 அடப்பு இருக்கும்போது தான் வந்து அந்த அடப்பினுடைய தன்மையை பொறுத்து அங்கே எந்த அளவுக்கு வந்து கால்சியம் சத்து, கால்சியம் அதிகமாக இருக்குது, அது அந்த இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இறுக கட்டி போயிருக்கு, அந்த அந்த அடப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அந்த அடப்பை வந்து வெறும் பலூன் போட்டு ஸ்டென்ட்டு மூலம் நீக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னும் போது பைபாஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நிறைய இடங்களில் நிறைய அடப்பு இருக்கும்போது பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. அப்போ அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது எங்களுக்கு தெளிவாக தெரியும் இது மருந்து மூலம் குணப்படுத்துறதா இல்லை ஸ்டென்ட்டு போட்டு குணப்படுத்துறதா இல்லை பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதான்னு. பட் எந்த ஒரு வைத்தியமே வந்து ஈக்குவலி குட் தான். நம்ம வந்து அதுக்குரிய இதை வைத்தியத்தை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு இதய நோயாளிகள் வந்து நீண்ட நாள் வாழலாம். ஸோ அந்த ஃபேட் அளவை வச்சு தான் நம்ம ஆப்ரேஷன். ஆமாம், அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது அந்த ஸ்டினோசிஸ், அந்த அடப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நாங்கள் கணிச்சு அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட ஆபத்துக்கள்லாம் என்னென்ன? சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து வலி தெரியாமல் போயிடும். வலி தெரியாமல் போகிறது தான் வந்து மனிதனுக்கு மிகப்பெரிய வலியே. வலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம தொழுநோயாளிகளில் பார்ப்போம். தொழுநோயாளிகள் வலி தெரியாதனால தான் அவங்களுடைய கையெல்லாம் சுருங்கி போயிடுது. அப்போ வலி வலி இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சில பேர் இறந்தே போயிடுவாங்க தூங்கும்போது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அது யாருக்கு அதிக வாய்ப்பு வருதுன்னா நீரிழிவு நோயாளிகள், சக்கரவாதிகாரங்களுக்கு வந்து அந்த வலி நரம்புகள்லாம் பாதிக்கப்படுறதுனால வலி தெரியாதுங்கிறோம். அப்போ அவங்களாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செக்அப் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இருந்தால் அதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் எடுக்கணுன்றது நம்ம முன்னாடி எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக அவங்க அந்த டெஸ்ட்டை எடுக்கணும். ஆமாம், டெஸ்ட்டை எடுத்து அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இதயத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது? அது முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ரெசன்ட் எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மன அழுத்தங்கள் வந்து இதயத்தை பாதிக்கின்றோம். மன அழுத்தத்தினால ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறான், பிபி அதிகமாகுதுங்கிறான். அப்போ மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதயத்தினுடைய இதை வந்து நேரடியாக இன்டெரக்டாக பாதிக்குது. ஆனால் மன அழுத்தங்களை வந்து நம்ம மனிதன் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போது கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்படுறாங்க இல்லையா, ஸோ இது வந்து ரத்த அழுத்தத்தை உடனடியாக உயர்த்துமா? கோபம் உணர்ச்சி வசப்படும்போது அந்த நேரத்தில் ரத்த அழுத்தம் அதிகமாகும். பட் அந்த இது முடிஞ்ச பிறகு ரத்த அழுத்தம் நார்மல் ஆகிடும். அப்போ நீங்கள் செக்அப் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக இருக்கும்போது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கான்னு. கோபம் உணர்ச்சி வசப்படுறது மட்டும்தான் ரத்த அழுத்தத்தை உருவாக்கணும் கிடையாது. நிறைய பேர் ரொம்ப காமாக அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரத்த அழுத்தங்கள் அதிகமாகலாம். ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறது ஒரே வழி வந்து பரிசோதனை தான். ஒரு சிம்பிளாக பிளட் ப்ரெஷர் செக்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கலையான்னு தெரியும். அப்போ வைத்தியம் எடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ மாரடைப்பு ஏற்படும் போது முதல் உதவியாக செய்ய வேண்டிய சிபிஆர் முறை என்ன? சிபிஆர் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் பேருக்கு சிரமமாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து அன்கான்ஷியஸாக சுத்தமாக மூச்சு பேச்சு எல்லாம் விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மார்பகத்தினுடைய நடு எலும்பு கீழே வந்து நம்ம 2 கையையும் மடக்கி வச்சு அதை வந்து ஒரு நிமிடத்துக்கு 100 முறை அழுத்தணும். அதான் வந்து கார்டியாக் மசாஜ்னு சொல்லுவோம். அதை முறைப்படி கற்றுருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அதை முறைப்படி கற்றுக்கலன்னா பெட்டர் வந்து நீங்கள் வந்து 108 கூப்பிட்டு அவங்கள வந்து அதை செய்ய சொல்கிறது நல்லது. பட் கற்றுக்கணும்னு ஆர்வம் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை வந்து கற்றுக் கொடுக்குறோம் அந்த கார்டியாக் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகே டாக்டர், இப்போ இந்த காற்று மாசுபாடு வந்து இதய ஆரோக்கியத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்குது? மிக கடுமையாக பாதிக்குதுன்னு தான் சொல்கிறேன். காற்று மாசாகப்படுது என்னன்னா அந்த அத்திரோஸ்க்ளோரோசிஸ், ரத்த நாளங்களில் கொழுப்பு படிக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்றான். அப்புறம் வந்து இந்த மின்னோட்ட பிரச்சனைகள், அரித்மியாஸ் வர காரணமாக இருக்குன்றான். அதே மாதிரி இல்லாமல் காற்று மாசுபடுறதுனால வந்து நீரிழிவு நோய் ப்ளஸ் வந்து உயர் ரத்த அழுத்தம் இவை எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இதய நோய்களுக்கு இப்போது இருக்கும் நவீன சிகிச்சை முறைகள்னால் என்னென்ன? இப்போ வந்து நல்லாவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இதய நோய்கள் வந்துன்னா வந்து
வெறும் மருந்து மாத்திரை, அந்த மருந்து மாத்திரையிலே வந்து எல்லாருக்கும் குணமாக்காது. இப்போ அப்படி கிடையாது. நிறைய புது புது மருந்துகள் கடந்த 5 10 ஆண்டுகளில், அது குறிப்பாக இந்த 3-4 ஆண்டுகளில் புது மருந்துகள், இந்த இதய தசை இழப்பு நோய், இதய ரத்த நாளங்கள் கொழுப்பு படிகிற நோய், இதுக்கெல்லாம் வந்து நல்ல மருந்துகள் வந்திருக்கு. இப்போ எல்லாருக்குமே பைபாஸ் தான் பண்ணணும், எல்லாருக்குமே ஸ்டென்ட் தான் போடணும் அவசியம் கிடையாது. அவ்வளோ நல்ல நல்ல மருந்துகள் வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த ஸ்டென்ட்டு போகிறதுலேயே நிறைய டெக்னாலஜி புதுசாக வளர்ந்துருக்கு. இப்போ நான் வந்து லேசரை பயன்படுத்தி அந்த அடப்பை கரைக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர் மாதிரி இருக்கும், அதை கொண்டு போயிட்டு அந்த ரொம்ப கால்சியமாக அதிகமாக கட்டி இருந்துன்னு வச்சிங்களேன், அதை வந்து அப்படியே குடஞ்சி எடுக்கிறது. இதை மாதிரி வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கும். நிறைய கத்தீட்டர்ஸ், நிறைய உபகரணங்கள் வந்ததுனால இதயம் அது அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப இதயம் தசை எழுந்து போய் வேலை செய்யலைன்னு சொன்னால் இதய மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் அதிகமாக பண்ணுறதில்ல. இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ண ஆரம்பிச்சதுனால இதய நோயாளிகள் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர், கடைசி கேள்வி. ஸோ இதயத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் வச்சுக்கலாம், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னா ஒரு ஹெல்தி அட்வைஸ் மாதிரி, இல்லை ஹெல்தி டிப்ஸ் மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2-3 விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து உங்களுடைய எடை வந்து உங்கள் உயரத்தை தகுந்தா போல பேணணும். நீங்கள் உங்களுடைய உயரம் எவ்வளோன்னா அதுக்கு கொடுத்த எடை தான் வச்சுக்கணும். அந்த இடையிலே முக்கியமானது வந்து எக்காரணத்தை கொண்டும் வயிற்று பகுதியில் தொப்பையில் கொழுப்பு படியாமல் பாதுகாக்கணும். நீங்கள் 2வது, உணவை பொறுத்த வரைக்கும் மாவு சத்து உள்ள உணவுகளை குறைச்சி புரத உணவுகளை கூடுதலாக சாப்பிடுங்க. நார் சத்து உள்ள காய்கறி, கீரை, பழங்களை கூடுதலாக சாப்பிடுங்க. 3வது முக்கியமானது வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. எல்லாருமே உடற்பயிற்சி தினமும் செய்யணும். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்றது வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. குறைஞ்சபட்சம் 30 நிமிடங்கள் 5 நாளைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உடற்பயிற்சி செய்யணுமோ அவ்வளோ நல்லது. அடுத்தது முக்கியமானது வந்து புகைப்பிடித்தலை தவிர்க்கிறது, காற்று மாசு தவிர்க்கிறது, எக்காரணத்தை கொண்டு மதுவை பயன்படுத்தாமல் இருக்கிறது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இதய நோய் வராமல் காப்பது எப்படி அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியும் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். அனைத்து நேயர்களுக்கும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் எங்களுடைய புதுவை அரசு பொது மருத்துவமனை சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டாக்டர்.